ஜீசஸை கவனித்து பார்க்கணும். தேவ சித்தம் செய்தார், ஓகே. அவர் தேவ சித்தம் செய்வதற்கு அவர் கடந்து வந்த பாதை எழுதிக்கிறீங்க. தேவ சித்தம் செய்வதற்கு அவர் கடந்து வந்த பாதை. தேவ சித்தம் செய்வதற்கு இயேசு கடந்து வந்த பாதை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய. பிலிப்பியர் 2:5 முதல் 11 முடிய. அவருடைய சிந்தனை என்ன? நம்பர் 1 பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை என்ன? அடுத்த வார்த்தை, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். 1. இரண்டாவதா தேவனுடைய ரூபம். தேவனுடைய ரூபம். 3. தேவனுக்கு சமம். யாரும் அவரை கட்டாயப்படுத்தாமலே, யாரும் அவருக்கு போதனை செய்யாமலே, யாரும் அவரை கட்டாயப்படுத்தாமலும், யாரும் அவருக்கு போதனை செய்யாமலும், மனிதனை ரட்சிக்கும் வேலைக்காக, பிராக்கெட்ல சபையை கட்டும் வேலைக்காக, தம்மை தாமே வெறுமையாக்கினார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். எதெல்லாம் இழந்தார் சொல்லுங்க? எல்லாம் சொல்லணும், பேசணும். இல்லைன்னா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வந்துடும். வராதேனாலும் வந்துடும். பிடிச்சி தள்ளுகளும் போகாது, நம்மளை பிடிச்சி ஆட்டி படைச்சிடும். இதுப்பா தூக்கம் வருதா உனக்கு? உனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க, எனக்கு உடனே வந்துடும். அந்த ஆவி எப்படி ஜம்ப்னு இங்கே வந்து உட்காந்து. அது நல்லா கவனிங்க. எதையெல்லாம் இயேசு இழந்த சொல்லுங்க? சமமாக இருப்பதை இழந்தார். தேவனுக்கு அது ரொம்ப நம்ம சிந்திக்கணும். பாஸ்டர்ஸ் ரொம்ப சிந்திக்கணும். தேவ சித்தம் செய்யணும்னா சிந்திக்கணும். நம்ம சித்தம் செய்கிற இடத்துக்கு போனோம்னா தேவையில்லை. மனுஷ சித்தம் செய்கிற இடத்துக்கு போனால் தேவையில்லை. சாஸ்திரப்படி சித்தம் செய்கிற இடத்துக்கு போனோம்னாலும் தேவையில்லை. இறை சித்தம் செய்யணும்னா இதை சிந்தித்தே ஆகணும். வேற வழியே இல்லை. ஆபிரகாமையோ ஈசாக்கையோ பின்பற்றும்படி நம்மை தேவன் அழைக்கவில்லை. எஸ்தரையோ ரூத்தையோ பின்பற்றும்படி நம்மை தேவன் அழைக்கவில்லை. அதனால இயேசுவை பின்பற்றும்படி தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால அவரை ரொம்ப கவனித்து பார்க்கணும். அவர் தேவ சித்தம் செய்தார் என்று இந்த வேலைகளில் நம்ம சிந்தித்தோம். இப்போ அதை செய்வதற்கு அவர் என்னெல்லாம் செய்தார்? மனிதனை ரட்சிக்கிறதுக்கு சிந்திச்சார். சிந்தனைனா என்ன சிந்தனை? மனிதனை ரட்சிக்க ஒரு மகிமையுள்ள சபையை தமக்கு முன் நிறுத்தல். இதைத்தான் அவர் சிந்திச்சார். வேற ஒன்னையும் சிந்திக்கல. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. ஒன்று பாவியாகிய மனிதனை பரிசுத்தமான என்ன செய்யுங்க? நிறுத்தல்.
பரிசுத்தவானா நிறுத்தின மனுஷனை எல்லாம் கூட்டி சேர்த்து மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27 இருக்குது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. இதுதான் கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தை அப்படின்றத நீங்க பதிவு பண்ணிக்கிறேன். என் சிந்தை உங்க சிந்தை அந்த சிந்தையா தான் இருக்கணும். இன்னும் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது, இரண்டாவது ஆதாயப்படுத்தின ஆத்மாவை ஆயத்தப்படுத்துவது. 2 வேலை உங்க கையில என் கையில கர்த்தர் கொடுத்துருக்க. இதை மறந்துடக்கூடாது. ஒன்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது, ஆதாயப்படுத்தின ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவது, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது. இது 2 ப்ராசஸ் கண்டிப்பா செய்ய, வேற வழியே இல்லை. இதுதான் கிறிஸ்து இருந்த பாவியை ரட்சிக்கிற அவசரம் என்ன? 1 தீமோத்தேயு 1:15. அது மகிமையுள்ள சபையை நிறுத்துறது 5:27. பரிசுத்தமும் பிழைத்ததுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு நம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். இது 2ஐயும் நம்ம தரிசனமா வச்சுக்கிறோம்யா. இதாயா ஏசுனாருக்கு சந்தோஷம். எபிரேயர் 12:3. 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இதுதான் நம்முடைய தரிசனம். மெய்ப்பொருளுடைய தரிசனம் இதுதான். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற தரிசனம். தரிசனம், அந்த தரிசனத்துக்கு, பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன்னு சொல்லுவான் பவுல். நம்முடைய சிந்தனையை நிரப்பக்கூடிய விஷயம் இதுதான். ஒன்று, பாவியா இருக்கிற மனுஷனை பரிசுத்தவானா கொண்டு வந்து நிறுத்தல். பரிசுத்தவானா நிறுத்தப்பட்ட மனிதர்களை எல்லாம் ஒரே சபையாக மாற்றி இயேசுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தல். இந்த 2 வேலைகள் நம்ம கையில் இருக்கியா? ஒன்று ஆதாயப்படுத்துவது, மற்றொன்று ஆயத்தப்படுத்துவது. ரொம்ப முக்கியம். தெளிவாக உங்க மண்டையில் எழுதி வச்சுக்கிறீங்க, தலையில் இருக்கணும். பாஸ்மாருடைய தலைக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஒன்று ஆயத்தப்படுத்துவது, அக்னி கடலுக்கு நேரம் போய்கிட்டு இருக்கிற மனிதனை ஆதாயப்படுத்துவது. ஆதாயப்படுத்தப்பட்ட மனுஷனை கரை திரை பிழை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் மகிமை உள்ள ஒரு சபையாக நம்ம அவங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டோட்ட கொண்டு போய் நிற்கணும். ஆகவே ஆதாயப்படுத்தும் ஊழியமும் ஆயத்தப்படுத்தும் ஊழியமும் மெய்ப்பொருளுடைய கரங்களிலே இறைவன் அர்ப்பணித்திருக்கிறார், ஒப்புவித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தானாலும் நம்முடைய வாழ்க்கை பல காலங்களை வீணாக்கிடக்கூடாது. இது இந்த 2ம் சேர்ந்துதான் நமக்கு லெக்கை நோக்கி தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தேவர் அழைத்த பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணவில்லை. அதை பிடித்துக் கொள்ளும்படி எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய். இதை மனசில் வச்சுக்கிறீங்க, இந்த அவசரங்கள் எல்லாம் குறிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய விஷயம். அது பிலிப்பியர் 3:12 முதல் 13 ரைட். இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்தார் என்பதிலே எல்முனை அளவு கூட நமக்கு சந்தேகம் இல்லை. வேதவசன ஆதாரங்கள்ல நம்ம சிந்திச்சிட்டோம். இப்போ அந்த தேவ சித்தம் செய்த இயேசு கிறிஸ்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கும் போது அவருக்குள்ள முதலாவது சிந்தனை, மனம், அவருடைய மனதில் அவர் எடுத்த யோசனைகள், நினைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா, அக்னி கடலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற மனுஷனை பரலோகத்தை நோக்கி ஓட வைக்கணும். இதுதான் ஆதாயப்படுத்த ஊழியம். அப்படி ஆதாயப்படுத்தப்பட்ட மனுஷனை சபையாக மாற்றி மத்தியவானத்தில் அவர் வரும்பொழுது அவருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். இந்த 2 வேலையும் நம்முடைய கையில் கொடுத்துட்டு, அப்போஸ்தலன் செய்கிறானோ செய்யலையோ, தீர்க்கதரிசி செய்கிறானோ செய்யலையோ, சுவிசேஷகன் செய்கிறானோ செய்யலையோ, போதகர்கள் பைபிள் காலேஜில் செய்கிறாங்களோ செய்யலையோ, பாஸ்டர், சபை நடத்துகிற மெய்ப்பொருளாகி நீங்கள் நான் இந்த 2ஐயும் செய்தே ஆகணும். ஆதாயப்படுத்தும் ஊழியம் நடக்கணும். ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களை ஆயத்தப்படும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம். இது 2ஐ செய்யும்படியாக நம்மை சபை மெய்ப்பொருளாக தேவன் அழைத்திருக்கிறார். இந்த புரிதலை
நமக்குள்ளே கொண்டு வந்துட்டு மற்ற பாஸ்மார்களுக்கு இப்படி புரிய வைங்க. நீங்கள் பேசுனா தான் உங்கள் மனசில் இது விஷயம் மாறும். நீங்கள் பேசலின்னு வைங்க, கேட்டு விட்டுட்டு போகிற ஆட்களாக இருக்கிற வைங்க, அவன் ஜோலி முடிச்சுங்க. யாரு எப்படியா மனதில் உட்காரணும்னா திரும்ப பேசணுமியா. நம்ம வாசிக்கிற வசனத்தை கேட்கிற வசனங்களை யார்கிட்டையாவது என்ன செஞ்சிருன்னு சொல்லி 5 வருஷம் நான் விசுவாசம் மத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க பாஸ்டர். அதை என் மனசுக்குள்ள எழுதணும். நோட்டில் எழுதுனா போதும், அது என் மனசில் எழுதணும். அந்த வசனங்கள்லாம், அந்த விளக்கங்கள்லாம். அதுக்காக என்ன செய்வேன்னா, எவன்டா இருக்கான் பார்ப்பேன். அவன் கூட்டம் முடிச்சு சாப்பிட்டு ஓர தடிப்பான். முக்கியமான விஷயம் வாங்க, இன்னைக்கு பண்ண பிரசனத்தை கேட்கலா? ஆமாம் ஆமாம், அதில் இந்த பாயிண்ட் இப்படி வந்துச்சே, நீங்கள் என்ன சொல்றீங்க? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இருப்பான் பார்த்துக்க, இல்லைன்னா பிஸி அப்படின்னு ஓடிடுவான். அடுத்தவனை பிடிக்கணும். வீடுகளில் இருக்கிற நம்ம பிள்ளைகளை உட்கார வச்சு திரும்ப பேசணும். நம்ம கேட்ட செய்தியை திரும்ப பேசுனா மனசில் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. பறவைகள் வந்து அவைகளை என்ன செய்யும்? பட்சித்து வசன பொறுக்கின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பிசாசு. அவன் தான் பறவைன்னு சொன்னார் இயேசுனார். கேட்கிற வசனம் வழி அருகே விதைக்கப்பட்டார். போகிற போக்கில் பிரசங்கத்தை கேட்டுட்டு போனா, கருத்து சொல்லிட்டு போனா, பிசாசு ஒன்றும் விட மாட்டான், பொறுக்கிட்டு போயிடுவான். அவர் வசன பொறுக்கி. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை பறவைகளால் பட்சிக்கப்பட்டது என்று இயேசு சொன்னாரே, அது அந்த வழி என்று சொல்கிறது நம்முடைய மனம். எண்ணங்கள் மாறி மாறி வரும், யோசனைகள் மாறி மாறி வரும், நினைவுகள் மாறி மாறி வரும். அதில் அசுத்தங்களும் ஆபாசங்களும் வரும், ஆசைகளும் இச்சையான காரியங்கள் வரும். ரோட்டில் நாயும் போகும், பேயும் போகும். ஒழுங்காக ஓட்டிட்டு போனாலும் குறுக்க ஆடு வருது, மாடு வருது. அதுதான் வழி, ரோடு. இங்கிலீஷில் சொன்னது பேர் என்ன? ரோட்டிலே விதைக்கப்பட்டவர்களை போல அநேகர் இருக்கிறார்கள். அவங்க மனசில் கேட்குற செய்தி தங்காது. அப்படிப்பட்ட மனம் உடையவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் பிசாசு தூக்கிடுவான். பறவைகள் என்று சொல்கிறது பிசாசு, தீ ஆவிகள். அதனால நம்முடைய மனசு அப்படி இருந்துச்சுன்னா பிசாசு நம்ம பெருகிட்டு போயிடுவான். இதை தக்க வைக்கணும்னா என்ன தெரியுமா? யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? திருப்பி ஒப்பிச்சிருந்தேன். அவர் புல்பீட்டில் சொன்னதை நாம எங்கேயாவது ஒருத்தரை பிடிச்சி உட்கார வச்சு சொல்லி சொல்லி வரும்போது மனசில் என்ன செஞ்சிருக்கேன்? அது அப்படியே பதிவாயிடும். இல்லைன்னா பிசாசு டெலிட் பண்ணி. அதனால தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேள்விப்படும் பொழுது நோட்ஸ் எடுத்தால் போதாது, மனசில் எடுக்கணும். அந்த மனசில் எடுக்கணும்னா நீங்கள் வாசிக்கிற பகுதிகள், ஆவிக்குரிய பகுதிகள் எதுவானாலும் சரி, கேட்கிற பகுதிகள் எதுவானாலும் சரி, அதை அப்படியே திருப்பி உங்கள் வாய்நாள் என்ன செய்யுங்க? யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லுங்க, கேட்குறேன். இப்படி ஒரு 2 பேரை பிடிச்சி சொல்ல ஆரம்பிச்சேன். பார்த்தாங்க பிரதர் போது எஸ்கேப்னு போயிடுவேன், ஓடியே போயிடுவேன். இந்த ஆள் பிடிச்சாலும் நம்மளை விட மாட்டேன். கேட்ட பிரசங்கத்தையே பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த காலகட்டம் நான் ரசிக்கப்பட்ட புதுசு அப்படிதான் என் மனசில் எழுதுது. அப்படி நம்ம முயற்சிக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை இருதயத்திலேயே எழுதுவார். நாம் மனசில் எழுதணும்னா கேட்டவைகளை திரும்ப என்ன செய்யணும்? சொல்லிடணும், முழுமையாக சொல்லிடணும். மனசில் எழுதிட்டோம். இருதயத்தில் எழுதுறது பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, உங்களுக்கு மனசு இருக்கா? அதுலேயும் எழுதுவார். இருதயம் இருக்கா? ஏதோ இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட கேஸுகள் என்ன செய்ய? எப்படி இருக்கிறது? நிருபம் 8ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 13ஆ 12ஆ? 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், இருதயங்களிலே எழுதுவேன் என்று எபிரேயர் 8:10 சொல்லுது. இப்ப 10:16 வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ண உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று சொல்கிறார். அப்ப 2மே வசனங்களால நிரப்பப்படணுங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய சித்தம். இதுதான் பரிசுத்த ஆவி. கையை தட்டி 2 வார்த்தை பேசுறது பரிசுத்த ஆவின்னு நினைச்சிட்டு கூடாது.
பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பரிசுத்த வேத எழுத்துக்களை நம்முடைய மனதில் வச்சு இதயத்தில் எழுதுவார், இதயத்தில் வச்சு மனதில் எழுதுவார். ரெண்டையும் நிரப்புவார். அதனுடைய சுருக்கம் என்ன? ரெண்டையும் நிரப்புவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். பாடு அப்படி ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணும்போது பார்த்துக்க, இந்த பாடு டிஜிசி அவருடைய சன்னு நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஆனா பவுல் சொல்கிறான், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபைக்கு அவர் தலையானார், அவர் தலைவர். அப்படிப்பட்ட சபையில பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரால நிறைந்தா போதாது, எல்லாவற்றையும் நிரப்பணும், எல்லாவற்றாலும் நிரப்பணும். ஆவியில நிறைஞ்சா போதாது, வசனத்தினால நிறைக்கணும், மனசை நிறைக்கணும், இதயத்தை நிரப்பணும். வயிற்று நிரப்பினா போதும், நெல்லை வயிற்று நிரப்பினா போதுமா? இதயத்தை நிரப்பணும், மனசை நிரப்பணும். எதனால? அவர் நிரப்புவார், நிரப்பணும். அந்த எபிரேயர்ல 13:1 அதுல என்ன இருக்கு? 13:1 இல்லை, போஜன பதார்த்தங்களினால் அல்ல அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் பாரு. போஜன பதார்த்தங்களினால் அல்ல. 9 எப்பா சொல்லுங்கப்பா, 9 13 9 அப்படி சொல்லு. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எதனால நிரப்பணும்? பலவிதமான அந்நிய போதனைகளால் அல்ல, பாருங்க. அந்நிய போதனைகளினால நிரப்பிடக்கூடாது. அந்நிய போதனை என்ன? வேதவசனத்துக்கு எல்லாருமே வேதவசனம் தான் போதிக்கிறான். எப்படி கண்டுபிடிப்ப? எது வேதத்துக்கு விரோதம்னு எதை வச்சியா சொல்லுவ? ஸ்கேல் என்ன? வரைமுறை என்ன? வரையறை என்ன? நமக்கு ஸ்கேல் எதுன்னு புடிச்சு வச்சுக்கிறது. அந்நிய போதனையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உண்மையான போதனைகளை நாம மனசுல நிரப்பிடணும், இதயத்துல நிரப்பிடணும். அப்ப உண்மையான போதனைகள்னா என்ன? அருள் பாசிப்பு சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 37 முதல் 47, எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 1-2, அடுத்து ஃபுல் பைபிள் லூக்கா சுவிசேஷம் 24-44, வெளிப்படுத்தின விசேஷம் 1-3, அதான் ஃபுல் பைபிள் போட்டுக்கிறேன். ஒருத்தருக்கு முழு வேதம் படிக்கணியா? முழு வேதமா? அத்திவார உபதேசம் படிச்சா போதாது. செந்துராய் அது ஃபண்டமெண்டல் டாக்டரின் ஒன்லி போதாது, ஃபுல் பைபிள் படிச்சாகணும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புத்தகங்களிலும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரியாம பைபிள் தூக்கி பிரசங்கம் பண்ணிட்டு கூடாது. ஒவ்வொரு புத்தகத்திலும் என்ன இருக்கு அப்படிங்கிற அறிவு மெய்ப்பொருளுக்கு இருக்கணும். அப்போ அடிப்படை உபதேசத்தை முதல்ல படிக்கணும். 1 பேதுரு சொன்னது, 2வது பவுல் சொன்னது, 3வது முழு வேதத்திலையும் பரிசுத்தவான்கள் சொன்னதை படிக்கணும். இப்படி 3 அடுக்குகளை நாம படிச்சாகணும். அடிப்படை உபதேசம் மட்டும் போதாது. ஒருத்தன் சொன்னா ஏசுனார் மலையில உபதேசம் பண்ணார்லப்பா, அது போதும்னு சொல்லிட்டேன். நான் அது போதாதுன்னு சொன்னேன். நீ எப்படி சொல்லுவாயின்னு ஒரே ஆசை, கண்ணத்தை 2ஆக்கிட்டேன். ஒரே அறத
பிச்சை விட்டு அவனும் ஒரு பாஸ்டர், அவனும் ஒரு பாஸ்டர். நீ எப்படி சொல்லலாம்? ஒரு நாள் 2 நாள் இல்லை, வருஷக்கணக்காக எனக்கு அவனுக்கு ஆர்குமெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. டிஸ்கஸ் நடந்திருந்தா அடிச்சுக்க மாட்டான், நடந்தது ஆர்குமெண்ட். அதனால அவனுக்கு பதில் சொல்ல முடியல. ஹர்ஷா அவன் உபதேசத்தில் நிரப்பியிருக்கான். மலை உபதேசம் போதும் அப்படின்னா அந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3 அதிகாரத்தையும் கையில் வச்சுட்டு மற்றெல்லாம் கிழிச்சு எடிட்டான்னு சொல்லிட்டேன். ஹர்ஷா ஒரே அது போதும் சொன்னில, மற்றெல்லாம் கிழிச்சிரு. எதுக்கு அதை தூக்கி சுமக்கிற? அவ்வளோதான் அவனுக்கு கோவம். வருஷக்கணக்காக ஆர்குமெண்ட் நடந்துச்சு. ஜோசப் பாலச்சந்திரன், வளையங்குளம் செல்லப்பா, இளையாங்குடி ராஜேந்திரன், திருவாரான பிரான்சிஸ், சாலக்கிராம் அந்தோணி, உங்கள் மாமா சந்தியாகு அவர் இருக்கார். எல்லாரும் சேர்ந்து ஐயாட்ட மன்னிப்படுன்னு சொல்லி அப்பயே பிடிச்சிட்டாங்க. சங்க பிடிச்சது மாதிரி நெக் ஆஃப் த மூமெண்ட், கழுத்து புடியாக பிடிச்சிட்டாங்க. மன்னிப்படு ஐயாட்ட. எப்படி பேசலாம்? நான் உங்களை அடித்ததுனால பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கிறேன். மன்னிப்பு ஏன் கட்டுற? நீ பேசுனது இத்தனை வருஷக்கணக்காக என்கிட்ட போராடினது எல்லாமே சத்தியத்துக்கு எதிரான. அவர் சத்தியத்துக்குரிய சத்தியம் தந்தவர். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கு. என்கிட்ட ஏன் கேட்குறேன்? இல்லை உனக்கு என்ன வாய்க்கா தகுறாரா, இல்லை சொத்து தகுறாரா? எதுவுமே கிடையாது. சத்தியம் இதுதான் நான் வாதிச்சேன், நீ இல்லைன்னு சொல்லி. இதுதான் நம்ம 2 பேருக்குமே வருத்தம். அதனால அடித்தேன். அதில் என்ன தப்பு இருக்கு? நீ சொன்னது நியாயமானால் நீ அடித்தது நியாயம். அந்த பாச சொல்றதா நியாயமானால் அவன் அடித்தது நியாயம். அதனால சில நேரத்தில் அடிச்சு போடுவாங்க. பார்த்து பேசுங்க. என்ன எனக்காவது பல்லெல்லாம் பாதுகாப்பாக இருந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் அரைஞ்சான்னு வச்சுக்க, அந்த ஆள் பல்லு கொட்டி. அதனால பார்த்து பேசு. என்ன செய்யணும்? அப்புறம் பல்லு வலிக்குதுன்னு பல்லாஸ்பத்திரி போய் கிடையாது, அடிச்சு விடுவாங்க. சத்தியமா பேசுற சத்தியா விட்டார 100 அடிக்கு ஆலை கட்டினாப்பா அந்த ஆளு. பில்லர் போட்டேன் அரசு மங்கலத்தில். கடைசியில் பாதியில் அதை கட்டவே முடியாதபடிக்கு பாதியிலே செத்து விட்டேன். பாதி வயதில் இன்னும் எடுத்துக்கொள்ளாது அப்படி ஜெபம் பண்ணானே என்னமோ தெரியல. ஆனால் ஆண்டவர் தூக்கிட்டார். கொண்டாட்டி உதவி ஆகிவிட்டார். பிள்ளைகள் திக்கற்றவளாய் மாறுகிறார். அதனாலே அவர் என்னை அடித்தது அவர் பாவியாயிட்டார் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை, நீங்களும் மனம் திரும்பாமல் போன அப்படியே கெட்டு போவீர்கள். கர்த்தருக்கு சோத்திரம். இப்ப என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஒரு உபதேசத்தை தவறானதா சரியானதா எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ உண்மையான போதனைகளால் நம்மை நிரப்பிக் கொண்டால், தவறான போதனைகள் வரும்போது அதை எதிர்த்து இருக்கலாம். அதை கார்த்திக் தெளிவாக பேசுகிறார். இந்த குலைக்கிறது எதிராக வந்தோம்னா குலைச்சிருக்கணும் அப்படின்னு. அப்போ ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின் அப்போஸ்தலர் சாப்டர் 2 38 to 47. நெக்ஸ்ட் Hebrew chapter 6 1 2 3. பூர்ணராக கடந்து போகும் சொல்றது 3வது வசனம் தானே? 1 2 3. அது போதாது. அந்த உபதேசம் மெய்ப்பர்கள் பாஸ்டர்மார் கற்றுக்கொண்டால் போதாது. முழு வேதாகமத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னையா விசேஷம்? மற்ற வேதத்தில் அஸ்திவாரம் உபதேசம் தெரிஞ்சா போதாதா? போதாது. மல உபதேசம் தெரிஞ்சா போதாதா? போதாது. ஃபுல் பைபிள் தெரிஞ்சாகணும் ஒரு பாஸ்டருக்கு.
ஏன்னா இந்த படைப்புகள் எப்படி வந்தது, வானங்களும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது எப்படி, அந்த வரலாறு தெரியும். முதல் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், நான்காம் நாள், ஐந்தாம் நாள், ஆறாம் நாள், ஏழாம் நாள் என்று சொல்லி வாரத்துக்கு 7 நாட்கள் கணக்கிடப்படுகிறதே, அந்த 7 நாட்கள் எப்படி உண்டானது என்கிற வரலாறு படிக்கணும். தண்ணீர் எப்படி வந்தது, இருள் எப்படி வந்தது, காற்று எப்படி வந்தது, ஆகாயத்தில் பறக்கும் பட்சிகள் எப்படி வந்தது, பூமியின் மேல் இருக்கும் கனி விருட்சங்கள், காய்கறி வர்க்கங்கள், பூமியின் கீழே உண்டாகும் கிழங்கு வகைகள் எப்படி வந்தது, பூமிக்கு மேலே தண்ணீர், பூமிக்கு கீழே தண்ணீர், ஆழங்களிலே தண்ணீர் எப்படி வந்தது, இதெல்லாம் படிக்கணும்னா முழு பைபிள் அடிச்சேனே படிக்கணும். எப்படி வந்ததுன்னு படிக்கணும்யா. நம்மால் என்ன கேட்பான், இதெல்லாம் வந்தது இறைவன் படைச்சாருன்னு நீங்க சொல்றீங்க, இறைவனை படைத்தது யாருன்னு கேட்பான். உங்க பிள்ளைகளே கேட்கும், சொல்லுவீங்களா பதில்? அதுடா பிள்ளை, அது அப்படிடா இப்படிடான்னு சமாளிப்பீங்க. அவனுக்கு தெரிஞ்சு போகும், அப்பா சமாளிக்கிறாரு, கண்டுபிடிச்சிருவாப்புல. அதனால படைப்பின் வரலாறு, வானங்கள் எத்தனை, எப்படி படைக்கப்பட்டது, பூமி எப்படி படைக்கப்பட்டது, மலைகளும் குன்றுகளும் மணல் திட்டுகளும் எப்படி படைக்கப்பட்டது, கனி வர்க்கங்கள் எப்படி படைக்கப்பட்டது படிக்கணும். நீரிலே நீந்தும் ஜீவ சந்துக்களை எப்படி தேவன் படைத்தார் படிக்கணும். மனுஷனை எப்படி படைத்தார், மனுஷியை எப்படி படைத்தார், குடும்பமாக எப்படி இணைத்தார், பைபிள் படிச்சாத்தாயே விளங்க. பைபிள் தான் நமக்கு ஆதாரம். முழு பைபிளும் தெரிஞ்சிருக்கணும். வெறும் ஃபண்டமெண்டல் டாக்டர் மட்டும் படிச்சா போதா. தூதர்களை எப்பொழுது படைத்தார், அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எத்தனாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே அப்படின்னு ஆரம்பிச்சு நம்மளை கிறுக்காக்கி போயிடுவாங்க. அப்ப வேதத்தை நாம் ஆதாரப்படுத்துவோமானால், முழு வேதாகமத்தை அறிந்திருப்போமானால், நம்முடைய அறிவுல அப்படி நின்று பேசலாம். வேத அறிவுல ஆதாரம் அதுதான். பவுல் தீமோத்தேயுவை பற்றி சொன்னார், சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை கற்றறிந்திருக்கிறாயே. எந்த வயசு முதல்? சண்டே கிளாஸ்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் பைபிள். சிறு வயது முதல் வேத வசனங்களே அல்ல, வேத எழுத்துக்களை. ஏன்னா எபிரேய பைபிள்ல ஒரு எழுத்துக்கு 2-3 அர்த்தம் இருக்கு. ஒரு எழுத்துக்கு ஒரு லெட்டர். எபிரேய பாஷை சொல்லி தராங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எபிரேய படிச்சிருக்காங்க. ஒரு எழுத்துக்கு இத்தனை அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வசனத்துக்கு தானே அர்த்தம் சொல்றோம். இல்லை ஒரு பாராகிராஃபுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு அவன் வசனத்துக்கு தாண்டி ஒரு வசனத்தில் எத்தனை எழுத்து இருக்கோ ஒவ்வொரு எழுத்தும் எபிரேய எழுத்துக்களுக்கு அர்த்தம். அவன் எழுதுகிற நம்பர்ஸ் அத்தனைக்கு அர்த்தம் இருக்கு. அவன் ஒரு கலரை சொன்னான்னா ஒவ்வொரு கலருக்கு அர்த்தம் இருக்கு. நம்பர்ஸ்க்கு அர்த்தம் இருக்கு, கலருக்கு அர்த்தம் இருக்கு, பேருக்கு அர்த்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் அர்த்தம் வச்சிருப்பான். அப்படிப்பட்ட லாங்குவேஜ் ஹீப்ரு லாங்குவேஜ். சிறு வயது முதல் வேத எழுத்துக்களை கற்றறிந்திருக்கிறாய், அதை இன்னாரிடத்தில் கற்றாய் என்பதையும் அறிந்திருக்கிறாய். 2 தீமோத்தி 3:14. நீ கற்று நிச்சயித்தவைகள் நிலைத்தது, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே இந்த ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அப்பதான் சின்ன வயதுல சண்டே கிளாஸ்ல இருந்து பைபிள் படிச்சிருக்கேன்.
வேத எழுத்துக்களை எழுத்தா படிக்கிறாயா, அப்புறம் தாயா வசனமா படிக்கணும், வார்த்தையா படிக்கணும், அப்புறம் வசனமா படிக்கணும், அப்புறம் பாராகிராஃப் ஒரு பகுதியா படிக்கணும், அப்புறம் அதிகாரமா படிக்கணும், அப்புறம் புத்தகமா படிக்கணும். இப்படி ஃபுல் பைபிளை படிச்சு ஆகணும். படிக்கணும், சாகிற வரைக்கும் படிக்கணும், படித்துக்கொண்டே இருக்கணும். அந்த கற்றலின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்துக்கிட்டே இருக்கு. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். 55 ஏசாயா 54 இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்தா தான் அப்படி படிக்க முடியும். வேத ஆதாரத்தோட படிச்சு முடிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் போதிக்க வேண்டியிருக்கு. 1 பேதுரு 4:13 போதும். அப்ப நம்ம எல்லாரும் போதிக்கிறோம். போதனையில கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அது உலகத்தின் ஆவி. என்ன சொல்லணும்? ஒருவன் போதித்தால் வசனத்தை எடுத்து காமிச்சு போதிக்கணும். வசனத்தை தேவனுடைய வாக்கியங்களை எடுத்து காமிக்கணும்யா. நீ என்ன தலைப்புல பேச போற, எத்தனை பாயிண்ட் பேச போற, மக்கள்கிட்ட கொண்டு போய் எந்த விஷயத்தை சேர்க்க போற, அத்தனைக்கும் வேத வசன ஆதாரங்களை திரட்டி கையில வச்சுக்கிட்டு ஃபுல் வீட்டுக்கு போ. மைக்க முடியும். சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கூடாது. அரசியல்வாதி மாதிரி பேசக்கூடாது. ஆன்மீகவாதிகள் மாதிரி பேசக்கூடாது. ஆவிக்குரியவனை போல பேச வேண்டும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்கு உரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். ஜென்ம சுவாபம் படைச்ச பிள்ளைகளோ மனுஷனோ ஏற்றுக்கொள்ளார். அது ஆவிக்கு ஏற்றபடி ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவன் அறிந்து கொள்ளவும் மாட்டான். அதுதான் ஜென்ம சுவாபம். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனோ ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளார். இதை நம்ம விளைவிக்கிறோம். புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க 10 தடவை சொன்னாலும் புரியாது, 5 தடவை சொன்னாலும் புரியாது. ஏன்னா அவன் மனம் திருப்பல. அது ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், கீழ்ப்படியாத ஆவி உள்ளவன், எதிர்த்து பேசுகிற ஆவி உள்ளவன், சந்தேகப்படுறவன். இவைகளுக்கெல்லாம் நீங்க போதிச்சிங்கன்னா அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஆராய்ந்து என்ன செஞ்சிருவாங்க? நிதானிச்சிருவாங்க. அப்போ நாம் கட்டுகிற சபை ஆவிக்குரிய சபையா இருக்கணும். நாம் ஆவிக்குரிய தலைவர்களாக மெய்ப்பர்களாக இருக்கணும். அதனால முழு பைபிளையே நம்ம உள்வாங்கிருக்கோம். மல்கியா 2:6-7 சத்தியவேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அழுத்தம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சந்தரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்ப நீங்க தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆட்கள் யாரு? நாம தான். நம்ம தான், வேற யாருமே இல்லை. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அவன் வாயில் வேதத்தை தேடுவார்களே. 66 புத்தகங்கள் அடங்கிய ஒரு வேதம் நம்முடைய கையில் தரப்பட்டிருக்கிறது. வேதத்தை தேடுவாங்க சிலரு. அவங்க உங்க வாயில் இருந்து வராதான்னு பார்ப்பாங்க. நீங்க மட்டும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. வசனம் சொல்லணும், போதிக்கணும். அதுக்கு ஆதாரங்கள் வசனங்களில் இருந்து எடுக்க வேண்டும். அப்ப ஆசாரியருடைய உதடுகள் அறிவை. என்ன அறிவு? வேத அறிவு. உலக அறிவு இல்ல.
வேத அறிவு வேணும். அப்ப வேதத்தை நம்ம இருதயத்திலேயே நிரப்பணும், மனசுலேயே நிரப்பணும். அதில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். காலங்களை வீணாக்கிடக்கூடாது. நம்ம சர்வ ஜாக்கிரதையாக இருந்து அதை செய்யணும். வேதம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்கர் தாசன் ஒரு ஐயா மெட்ராஸில், இந்த வேதத்தை நான் தூக்க ஆரம்பித்தேன். இந்த வேதத்தை நான் தூக்க ஆரம்பித்தேன். தெய்வ பயத்தோடு, தெய்வத்துக்கு கொடுக்குற கணத்தோடு, மரியாதையோடு இதை நான் தூக்க ஆரம்பித்தேன். இப்போ அது என்னை தூக்கிக்கிட்டு தெரியுது. இப்போ அது தூக்குது, ஃப்ளைட்டில் தூக்கிட்டே போகுது. அமெரிக்கா போகிறாரு, ஆப்பிரிக்கா போகிறாரு, ஆஸ்திரேலியா போகிறாரு, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா போகிறாரு, இஸ்ரேல் நாடு போகிறாரு, இந்தியா முழுவதும் போகிறாரு. இந்த பைபிளை அவர் மனசுலையும் இதயத்திலையும் தூக்கி சுமந்தாரு. இப்போ அந்த வேதம் அவரை தூக்கிட்டு போவார். தூக்க வைப்பாருல ஆண்டவரே. சில ஆள வேதம் என்ன செய்யறது இல்லை, தூக்க மாட்டேங்க. தூக்கி விடுங்க ஐயா, தூக்கி விடணும் அவனை, முண்டிப்பைய. அவரு சொல்றாரு, நான் வேதத்தை தூக்கணையா, அது இப்ப என்ன தூக்குது, பறக்குதியா, என்ன தூக்கிக்கிட்டு பறக்குது. இருதயத்திலும் மனதிலும் பரலோக தேவ ஆவியானவர் இருதயத்திலே வைத்து மனதிலே எழுதுவார், மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுவார். இப்படி இருதயங்களிலே வேதத்தை சுமக்கிற ஆசாரியர்களை பரலோகம் தூக்கி சுமக்கும். அவன் கையில் வச்சிருக்கிற பைபிளும் தூக்கி சுமக்கும். வேதத்தை தேடுவார்களே. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு போதிங்க. விட்டு போயிடுவாங்கல்ல, தூக்கிட்டு போயிடுவாங்க. எல்லா ஜனமும் அவங்களே போடுவாங்க. நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க, என்ன பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்த பயமுறுத்துறதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஆமா, நீ சுமந்து பாரியா, வேத வாக்கியங்களை சுமந்து பாரு, அது ஒன்ன சுமக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். ஐயா பாஸ்கர் தாசர் ஐயா மட்டுமில்ல, நீங்களும் நானும் அப்படி சொல்லணும். அந்த சாட்சிக்கு சொந்தக்காரங்களை மாறும். அது அவருக்கு மட்டும் அந்த சாட்சி சொந்தமாக கூடாது. உங்களுக்கு எனக்கு நிரப்பு. ஆவியாருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆவியானவர்கிட்ட சொல்லி கெஞ்சி நிரப்பு. ஆசாரியன் உதடுகளில் அறிவை காக்க வேண்டும், அவன் வாயில் வேதத்தை தேடுவார்கள். 66 புத்தகங்களிலும் இருந்து மல 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 மலனும் நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டணும், வசனமா கொட்டணும்யா. அப்ப நிரப்பணும்ல. வெறும் சட்டியில் ஆப்பே போட்டோம்னா என்ன சத்தவர், அது மாதிரி சிலர் என்ன செய்யறேன், கெட்டா முட்டா கெட்டா முட்டா என்னத்தையோ பாச பேசிக்கிட்டு, என்ன ஆக்ட் பண்ணிக்கிட்டு, என்ன டிராமா பண்ணிக்கிட்டு, என்ன நம்ம என்ன டிராமா பார்க்கறக்கா வந்திருக்கோம். வேதம் வந்து கொண்டே இருக்கு. மணவாட்டினுடைய வாயில் இருந்து பாலும் தேனும் ஒழுகி கொண்டிருக்குது. சுலபத்தியே, உன் வாயிலிருந்து பால் ஓடிக்கொண்டிருக்கிறது, தேன் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னா திருவசன சத்தியங்கள் நம்ம மாதிரி தேன் மாதிரி ஓடிட்டு இருக்கணும், பால் மாதிரி ஓடிட்டு இருக்கணும். அது மணவாட்டிக்குரிய தகுதி, ஒரேக்கு போறவங்களுக்குரிய தகுதி. தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது இந்த கர்த்தருடைய வேதம். தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்குயா இந்த வசனம். அந்த தேனில கையை விட்டுட்டானா நக்காம இருப்பானா, நக்கி நக்கி சாப்பிடுவான்ல. அது மாதிரி பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பாயா. காலையில உட்காந்தானா இருட்டுனாலும் தெரியாது, ஊத்து பார்ப்பான். அப்புறம் பார்த்தானா ஆகா ஏட்டி போச்சுப்பான். அப்படிலாம் நான் ஒரு காலத்தில் படிச்சிருக்கேன்.
வருடக்கணக்காக படிச்சிருக்கேன். எடுத்துட்டு உட்காந்தா போயிட்டே இருக்கும் நம்ம ஆவி, வசனங்களுக்குள்ளேயே போயிடும். அந்த உள்நீச்சல் பத்திரிக்கையில தண்ணிக்குள்ள நீஞ்சுவான், மேலே நீஞ்சுவான், சில ஆள் நினைச்சுவான் முங்கி நீஞ்சுவான் பார்த்துக்கலாம் உள்நீச்சல். அது மாதிரி வேதாகமத்துக்குள்ள இறங்கிட்டான் போயிட்டே இருப்பாயா, இருட்டதும் தெரியாது, ஆமா விடியறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கியா? அப்படிலாம் போனா தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வச்சு மனசுல எழுதுவாரு, மனசுல வச்சு இருதயத்தில் எழுதுவாரு. அப்படி ஆவியானவர் எழுதிட்டாருன்னா அதை அழிக்கவே முடியாது. சாசு என்னதான் செஞ்சாலும் அந்த வசனத்தை புறக்கவே முடியாது. நீங்கள் நடமாடும் நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்லவா, லைவா தான் இருக்கும். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் ஊழியர்களாக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட கிருபா பாத்திரங்கள் ஆவியானவராலே கற்பலகைகளில் அல்ல, சதையினாலே, இருதயமாகிய சதையிலே, மையினால் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே அந்த சத்தியங்கள், அந்த உபதேசங்கள் எல்லாம் எழுதப்பட்டு 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 புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிறோம். ஆகவே மோசேயுடைய முகம் மகிமை உள்ளதாய் பிரகாசித்ததே, அதை விட மேலான பிரகாசம் புதிய உடன்படிக்கையின் ஊழியருக்கு இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். மோசேயுடைய ஊழியம் அழிந்து போகிற ஊழியம், எங்களுடைய ஊழியம் அழியாத ஊழியம். அவங்க நியாயப்பிரமாணத்தையும் மோசையும் தலைமையாக்கி கொண்டு செஞ்சாங்க அந்த ஊழியம். இந்த ஊழியம் இயேசுவை தலைமையாக்கி கொண்டு கிருபையை அடிப்படையாக்கிற பிரமாணத்தினாலே செய்யப்படுகிற ஒரு ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம். இந்த ஊழியத்தில் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஊழியத்தில் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எழுதுறாரா? இருதயத்தில் எழுதுறாரா? எழுதணும். என்ன செய்வீங்களோ தெரியாது, எழுதிருங்க. நீங்க மனசுல இதயத்தில் வேதத்தை சுமந்துட்டீங்கன்னா உங்களை வேதம் சுமக்க ஆரம்பிச்சு. அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை, சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆவியானவர் உங்களையும் என்னையும் கொண்டு போவாராக. இப்ப நம்ம என்ன சிந்திச்சோம்? தேவ சித்தம் செய்ய ஆவியானவர் அவரை கொண்டு போன பாதைகள். முதல் பாதை என்ன? சிந்தை. சிந்தனை என்ன? அக்னி கடலுக்கு போயிட்டு இருக்கிற ஆன்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும், ஆதாயப்படுத்தணும். கிறிஸ்துவுக்குள்ள அவங்களை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும், அவருக்குள்ள கொண்டு வரணும். அதான் அவருடைய சிந்தை. ரெண்டாவது, கொண்டு வந்து அப்படி விட்டு விடுறது இல்லை, அவருடைய சாயல்லே வளர்த்து 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 அவருடைய வருகையில கொண்டு போய் நிறுத்தணும். ஆயத்தப்படுத்தின ஆதாயப்படுத்தினவர்களே ஆயத்தப்படுத்துவார். இதுதான் இயேசுனாருடைய சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. அதுதான் நம்முடைய மனசை நிரப்பி இருக்கு. தூங்கினாலும் அதான் நமக்கு விஷனா இருக்கணும், ட்ரீமா இருக்கணும். கனவு காணுங்கள் அப்படின்னு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார்ல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் வேற யாரும் இல்லை. ரைட். கடந்து போக வேண்டிய பாதையில் ஜீசஸ் கடந்து போனார். ஃபர்ஸ்ட் மைண்ட், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை. இது திருச்சபை தலைவர்களுக்குள்ளே நிரப்பப்படுமானால் அவருடைய பேச்சும் மூச்சும் பார்வையும் அவருடைய எண்ண ஓட்டங்களும் நினைவோட்டங்களும், தூங்கினார் கனவுகளும் தரிசனங்களும் அதுவாகத்தான் இருக்கும். மற்றபடி கணையாளி இங்கே, மனவாளி அங்கே, அங்கு நீ ஒரு பாதி, இங்கு நான் ஒரு பாதி, மொத்தத்தில் பாவி போய் சேர வேண்டியதுதான். இரண்டாவது, அவர் கடந்து போன பாதை தம்மை தாமே வெறுமையாக்கினார். எதை வெறுமைப்படுத்தினார்? எதை விட்டு இறங்கி வந்தார்? எதை தூக்கி வீசி விட்டு இறங்கி வந்தார்? பிதாவுக்கு சமமாக இருப்பதை, அந்த ஈக்குவாலிட்டியை விரும்பாத இடத்துக்கு வந்தார். இந்த உலகத்திலே உனக்கு சமமாக எவைகள் இருந்தாலும் சரி, எவைகளோடு ஒப்பிட்டு பேசினால் உனக்கு மேன்மை வரும், பெருமை வரும். அவைகளெல்லாம் நீ இழக்க வேண்டும். இழந்தார் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு எழுதியிருக்கு. சமத்துவத்தை விரும்பல,
சமமாயிருப்பதை விரும்பல. யாரும் அவரை கட்டாயப்படுத்தல. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். மனுஷ ரூபமாய் காணப்பட்ட தேவனுடைய ரூபத்தை இழந்தாரியா மனுஷனை ரட்சிக்கிற வேலைக்காக. தேவ ரூபத்தை இழந்துட்டு மனுஷ ரூபத்துக்கு வந்தா அவரை துதிச்சு சோத்திரம் பண்ணிட்டு இருந்தால தூதன், அவன் திரும்பி பார்க்க மாட்டான். எத்தனையோ பேரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ள வர அவன் உலகத்தில் இருக்கும்போது பெரிய ஆளா இருப்பான், கோடி சொன்னா இருப்பான், பெரிய படிப்பாளியா இருப்பான், பெரிய தலைவர்களா இருப்பான். ஆனா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டான்னா அவன் பூரா மதிக்கவே மாட்டான். இழந்தாரே உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தேவ தத்துவத்தின் சமத்துவத்தை இழந்தாரே. யாரும் அவரை கட்டாயப்படுத்தவில்லையே, தம்மை தாமே வெறுமையாக்கினாரே. உன்னையும் என்னை ரட்சிப்பதற்காக, உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணுவதற்காக, உன்னையும் என்னையும் மகிமை உள்ள மகனாக மாற்றுவதற்காக, பரலோக ஆவினாலே நிரப்புவதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கினாரே. அந்த அன்பை மறக்க முடியுமா? அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே யாரிடத்திலே பார்க்க முடியும், பெற முடியும்? எல்லாம் அசுத்த அன்பு, ஆபாச அன்பு, இச்சையின் அன்பு, எல்லாம் மனுஷிக அன்பு, குடும்ப அன்பு, ஜாதி அன்பு, கட்சி அன்பு. இயேசுவானவரிடத்தில் வெளிப்பட்ட அன்பு தேவ அன்பியா, டிவைன் லவ், ஆவிக்குரிய அன்பு. அந்த அன்பினால நம்மளை நிரப்புறதுக்கு தான் பரிசுத்த ஆவியை தந்தார். ஸ்தாபன அன்பு தான் கூறுறாங்க. அவங்க ஸ்தாபனத்தில் உள்ளவன்னா சோத்திரம் பண்றேன், இல்லைன்னா திரும்பி பார்க்க மாட்டேங்க. நான் சென்னை பட்டணத்தில் ஒரு 10-20 பேரோட டாக்ஸ் ஊழியம் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ சகோதரமார்கள் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நடத்துகிற ஆசிரியர் நடத்திட்டு போயிட்டே இருக்காரு. முன்னாடி நான் ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருந்தேன். ஒருத்தன் ஓடியாரான் பின்னாடி, முன்னாடி கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க சுவிசேஷம் வச்சுக்கிட்டு. நான் கொஞ்சம் பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் ஓடியாந்தான், பிரதர் பிரதர் பிரதர்னு. நம்மளை யாரும் கூப்பிட போறான் மெட்ராஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டே இருந்தேன். கிட்ட தொழில் பிரதர், உங்களை தான் பிரதர் கூப்பிட்டு இருக்கேன், நீங்க எந்த சபைக்கு போயிட்டு இருக்கீங்க? ஐபிசி. ஐபிசியா? அதோடு போயிட்டேன். என்ன அன்பு? அரசியல் கட்சியில் உள்ளவன் அந்தந்த கட்சிக்காரரை நேசிப்பேன். இவங்க அவன் சாமனத்தில் உள்ளவனை மட்டும் தான் நேசிக்கிறான். தேவ அன்பு என்ன இல்லை அவன்கிட்ட இல்லை. ஐபிசியா? இவனை யார் ஓடி வர சொன்னது, என்னை கூப்பிட சொன்னது யாரு? நானா சொன்னேன். வந்து என்னை திருப்பி நிப்பாட்டி போட்டு இங்கே எந்த சபைக்கு போறேன்னு கேட்டு நான் பக்கத்தில் ஐபிசிக்கு போறேன்னு சொன்ன உடனே ஐபிசியான்னு கேட்டு போயிட்டேன். அப்போ என்ன அன்பு இருக்கு அவன்கிட்ட? அவன் பேசுகிற அந்நிய வாசை எப்படி நம்ம நம்புறது? அவன் கைதட்டை எப்படி நம்புறது? யாரை ஏமாத்துறது? இதெல்லாம் வஞ்சகத்தின் ஆவிகள். நீங்க ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா போகணும். ஜாதி அன்புன்னு ஒன்று இருக்கு. அவன் ஜாதிக்காரன் அன்பு செலுத்துவான், மற்ற ஜாதிக்காரன் அன்பு செலுத்த மாட்டான். இந்த ஆவி உள்ள இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் உலகத்தின் ஆவியா? பரிசுத்தா இருக்க மாட்டாரியா? பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். நான் ஜாதிக்கார அப்படி நான் மட்டும் அன்பு கூற சொல்ல மாட்டேன். குடும்பத்தில் உள்ளவங்களை மட்டும் அன்பு செய்வேன். அவன் குடும்ப அன்பு உள்ளவன். எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறதா டிவைன் லவ், தெய்வீக அன்பு. இருக்கா? இருக்கா? இப்ப சொல்லுங்க. அந்த அன்பின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கல. அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கா? உண்மைதானா? உண்மைதானா? ரோமர் 5:5 வாசிங்கய்யா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு உண்மையிலே ஊற்றப்பட்டிருக்கா? அதான் பரிசுத்த ஆவி. ஜாதி வாரி அன்பு கூறாம, குடும்ப வாரி அன்பு கூறாம, கட்சி வாரி அன்பு கூறாம, பணத்தை வச்சு அன்பு கூறாம, படிப்பை வச்சு அன்பு கூறாம, எல்லா நேரத்திலையும் சமமாக
அன்பு செய்வானால் அதுதான் பரிசுத்த ஆவி. கையை தட்டுறது பரிசுத்த ஆவின்னு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க சொல்ல வேண்டாம். கையை தட்டிட்டு போட்டு பரிசுத்த ஆவினா என்ன இதை கண்டுபிடிக்கணும். அவங்க வேறொரு ஆவி, அதனாலதான் அவங்க அப்படி இருக்காங்க. பிதாவுக்கு சமமாக இருப்பதை அவர் விரும்பவில்லை, சமத்துவத்தை விரும்பவில்லை. தனக்கு ஈக்குவலா இருந்தாலும் எனக்கு தலைவராயிரு அப்படின்னு மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டார் வித்தியா. அதான் தேவ அன்பு, அதான் பரிசுத்தாவி. இருக்காரா பரிசுத்தாவி? அதை வெளிப்படுத்தணுமா இல்லையா? அதனால நீ எல்லாம் பரிசுத்தாவி பெறலைன்னு நான் சொல்லிப்படுறது. இப்படி பல ஆதாரங்கள் வேதத்தில் இருக்கு. இவங்க கை தட்டதையும் 2 பாத வைத்ததையும் பரிசுத்தாவி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? எது பரிசுத்தாவி? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதோ என்று சோதித்து பாருங்கள். நம்ம அதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். அதான் பைபிள் ஸ்டடி. அதான் என்னது? பைபிள் ஸ்டடி. இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும், தெளிவான பதில் சொல்லணும். குழப்பமான பதில் பேசக்கூடாது. சில பதில் சொல்லுவேன், என்ன அவன் பதில் எப்படி இருக்கு, குழப்பி விட்டுட்டு போயிடுவேன். இது மாதிரி நம்முடைய பதில்கள் நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு தெளிவான பதிலை கொடுக்கணும், வேத ஆதாரங்களோட கொடுக்கணும். உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல வேண்டும் அப்படின்னு பேதர் எழுதுகிறார். பவுல் சொல்லும்போது அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்லத்தக்கதாக உங்கள் வசனங்கள் கிருபை குறிக்கிறதாயும் பால் சாரம் ஏற்றப்பட்டதாயும் இருப்பதாக. எல்லா பேருக்கும் பதில் சொல்லத்தக்கதாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதி நம்மால் உண்டாகிறதல்ல, நம்ம அழைத்து அபிஷேகம் பண்ண ஆண்டவரால் உண்டாகிறது. அப்ப சமத்துவத்தை அவர் விரும்பவில்லை. ஒரு மனுஷனை ரட்சிக்கிற வேலை, அவனை ஆதாயப்படுத்துறதோடு நிறுத்தி நம்ம ஆயத்தப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செய்யணுமானா சம உரிமையை என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அதை விட்டு இறங்கணும். அதை விட்டு கோடீஸ்வர பவுலு எல்லாவற்றையும் இறங்கினா, பெரிய படிப்பு, யூனிவர்சிட்டி படிப்பு, அதை விட்டு இறங்கினா. மோசே இளவரசர், எகிப்து தேசத்தினுடைய அடுத்த பார்வோன் அவன்தான், இறங்கிட்டான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து வெறுத்து சில விஷயங்கள்ல வெறுக்கணும், சில விஷயங்கள்ல விலகி வாழணும். தீமையை விட்டு விலகு, அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா இருதயத்திலே ஒரு வெறுப்பு உண்டாகிற வாழ்க்கை நம்ம வாழணும். அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷன்ல வந்தா தாயா பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வார், நமக்கு உதவி செய்வார். அப்ப சமத்துவத்தை விரும்பல, அடிமையின் மனுஷ சாயலானார். தேவ சாயலா இருந்தவரு மனித சாயலானார். அடுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷனுக்கு கீழே போறதா அடிமை. மனுஷனுக்கு சாயல்ல வர்றதே அவர் இழக்கிறார். தேவ சாயலை இழந்து மனுஷ சாயலை எடுக்கிறார். அடுத்து மனுஷனுக்கு கீழே வர்றவனுக்கு பேர் தான் என்னது? அடிமை. இதெல்லாம் தேவ சித்தம் செய்யறதுக்கு அவசியமியா? என்னத்தையோ 2 பாட்டை பாடுறோமா, 4 பிரசங்கத்தை கேட்டு வச்சுக்கிட்டு பேசுறோமா, என்கிட்ட பொழப்பு நடக்குது விடியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. மனம் திரும்பணும். என்ன செய்யணும்? யாரு தெருவில் போறவன சொல்லிக்கிட்டு கூடாது, மனம் திரும்ப சொல்லி நம்ம திரும்பணுமியா. ஏசுனாரு இறங்கினார்ல, தூதர்களின் துதிகளை விட்டு இறங்கினாரா? அவைகளுடைய பரவச பாடலை விட்டு இறங்கினாரா? பிதாவுக்கு சமமாய் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருந்தாரே, அந்த சிம்மாசனத்தை இழந்து இறங்கி வந்தாரா? பிதாவுக்கு சமமாக இருந்த சமத்துவத்தை இழந்தாரா? அதிலும் இறங்கி
மனுஷ சாயலானாரா? தேவ சாயலை இழந்து மனுஷ சாயலை எடுத்தாரு பாருங்க. மனுஷ சாயலை எடுத்தது மாத்திரமல்ல, அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்படின்னு கூப்பிடுவாங்க முதலாளி, வேலைக்காரங்க. அந்த முதலாளிகிட்ட பணத்துக்கு சிலர் அடிமையா இருப்பான், சில ஆளுகள் வந்து பாசத்துல அடிமையா இருப்பான். அவனுக்கு தான் கதவோட சேர்த்து வச்சு அவன் காதுல ஒரு ஓட்டை போடுவாங்க. அவன் பாசத்துக்கு அடிமையானவன், பணத்துக்கு அடிமையானவன் அல்ல. அது நித்திய அடிமைன்னு பேரு. என்ன அடிமை? நித்திய அடிமை. கிரீக் வேர்டு வந்து டூலோஸ். டூலோஸ். இயேசுவுக்கு நான் அடிமை என்று சொல்லுகிறேன்னா டூலோஸ், இந்த நித்திய அடிமை. கதவோட சேர்த்து வச்சு நல்ல பழுக்க காய்ச்சி காதில் ஓட்டையை போட்டுவாங்க. அவனுக்கு பேர் என்ன? என்ன அடிமை? நித்திய அடிமை. அப்படின்னா பாசத்தின் அடிமை. இந்த குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன், இந்த முதலாளியை விட்டு போக மாட்டேன், இவருக்கே நான் சாகிற வரைக்கும் அடிமையா இருப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறாமத்தில அவன் தான் பாசத்தின் அடிமை, அவன் தான் நித்திய அடிமை. கேட்க வார்த்தை என்னது? டூலோஸ். இதெல்லாம் இல்லாம என்னமோ 2 பிரசங்கத்தை வச்சுக்கிட்டு 3 பிரசங்கத்தை வச்சுக்கிட்டு அங்க ஒரு பிரசங்க இங்க ஒரு பிரசங்க எப்படி காலத்தை கலத்திடுவாங்க. காணிக்கை பிரிச்சுவாங்க. ஒரு 10 இடத்துல போல 10 இடத்துல காணிக்கை கிடைக்கும். 3 பிரசங்கத்தை வச்சே ஓட்டி 1 வருஷத்தை ஓட்டிடுவாங்க. 9 பிரசங்கம் 10 பிரசங்கம்லாம் தேவையே இல்லை. இலங்கையில் அந்த மாதிரி புத்தியில போய் பிரசங்கம் பண்ணின்னு வைங்க. ஒரு இடத்துல உங்களை பிரசங்கம் பண்ண விடுவான். ஏதாவது ஒரு சபையில் முடிஞ்ச உடனே கோல் அடிச்சிடுவான். இலங்கை பூரா சுத்தி இன்ன பிரசங்கம் இன்னென்ன பாயிண்ட் இப்படி பண்ண நீ நினச்சிக்கிட்டு இருப்ப. இங்கே பண்ணிட்டோம், இப்போ அங்கே போய் பண்ணுவோம். ஏன் அங்கே பண்ணிடல, அதை பிரசங்கம் தானே இது அப்படின்னு கேட்பேன். மூஞ்சி செத்து போயிடும். பரிசுத்தாவியோட இருந்து பரிசுத்தாவியானவர் கொடுக்குற அந்த ரேமா வார்த்தையோடு போயிட்டோன்னு வைங்க, தப்பிடுவோம். ப்ராப்பர்ட்டிகள் வேலையோட போகணும். இல்லைன்னா ஒத்த பிரசங்கத்தை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் திருப்பி திருப்பி அடிச்சோம்னு வைங்க, அப்புறம் மக்கள் என்ன செய்வாங்க? என்னையா ஆஹா இப்ப தானே எனக்கு ஞாபகத்தில் வருது, பார்த்து பேசு. இப்ப எடுபட வழி இல்லாதவனுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? திருப்பி தான் சொல்ல வைக்க. வழி இல்லாதவன் திருப்பி திருப்பி அதுல ப்ராப்பர்ட்டிகள் வேடு வந்துட்டா தப்பிடலாம். அந்த நேரத்துக்கு அவனுக்கு இன்னென்ன வழி சொல்லத்தக்கதாக வார்த்தைகள் வந்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம், தப்பிடலாம். அப்போ என்னென்னத்தை இழந்த? தூதர்களின் துதியை இழந்த, பிதாவினுடைய சமத்துவ சிம்மாசனத்தை இழந்த, தேவனுடைய ரூபத்தை இழந்த இப்படி எல்லாம் தேவ சித்தம் செய்யணும்னா இத்தனை இழப்பு வரணும். கோடீஸ்வரனா இருந்தா பெரிய பணக்காரனா இருந்தாலும் இழந்துடணும். பவுலை போல என்ன செஞ்சிடணும்? இழந்துடணும். 0 பாயிண்ட்டுக்கு வரணும். மோசையை போல நாட்டை ஆளக்கூடிய பெரிய ஆளுக உள்ளவனா இருந்தாலும் அதையும் இழந்துடணும். அப்பதான் லீடர்ஷிப் தலைமைத்துவத்திலே கொண்டு வந்து இறைவன் நிறுத்துவார். யாரும் தூக்கி விட வேண்டாம். இப்படி எல்லாம் தாழ்த்தி தாழ்த்தி வந்தாரு பாருங்க. எது வரைக்கும் தாழ்த்தினாரு? மரண பரியந்தம், சாகிற வரைக்கும். சிலுவையின் மரண பரியந்தம், மகால மரணம் சொல்லுவாங்க. சிறு வயசுல சாகிறது. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவனோ எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? வானூர் பூதலத்தோர் பூமியின் கீழாளருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தள்ளினார். எதையெல்லாம் இழக்கிறோமோ எல்லாத்தையும் இழந்துட்டும் சொல்லக்கூடாது. இழந்தவைகளை அனைத்தும் குப்பை, இழந்தவைகள் அனைத்தும் குப்பாய். பவுல் இழந்தார், குப்பையாக எண்ணினார். மோசே இழந்தான், குப்பையாக எண்ணினார். ஏகசுதன், ஒரே பேர் குமாரன்,
ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு நேசகுமார் அதை கொண்டு போய் தீ வச்சு கொளுத்துறான்னாரு ஆண்டவர். என்ன நேசகுமார வச்சிருக்க நீ? ஏகபுத்திரையா, ஒரே பையா, என் குல வாரிசியா, டே தீ வைட்ட சர்வாங்க தரப்பட்டு பலியிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நேசகுமாரனை, அந்த ஒரே குமாரனை, உன் குல வாரிசை நீனே ஓ கையினாலேயே தீ வச்சு கொளுத்துரும். தெரிஞ்சிருவியா? ஆபிரகாம் வந்து பெருசா பீத்திக்கிட்டு பேசுறிய, நீ செய்வியா? உன் லைஃப்ல வந்தா செய்ய முடியுமா உன்னால? ஃபீல்டில் வந்தா தான் தெரியும். லாபியில் உட்காந்துக்கிட்டு லாபி அடிச்சுட்டு இருக்க கூடாது, மற்றவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, மற்றவனை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நீ ஃபீல்டுக்குள்ள வா, அப்பதான் அது தெரியும். அவன் பலிபீடத்தில் கொண்டு வந்து கிடத்தினானே தன் மகனை ஈசாக்கை, பலிபீடத்தில் கிடத்தின போனது அல்லவா அவனுடைய விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று அறிந்திருக்கிறார். விசுவாசத்தின் வாழ்க்கையிலே பூர்ணத்தை அடைய வேண்டாமா? ஒப்புவிக்க வேண்டியவைகளை பலிபீடத்தில் வை. நான் பைபிள் ஸ்டடி எடுக்க வந்தேன், இது பிரசங்கத்தில் போகுது, வேண்டாம், நம்ம எல்லாரும் தங்கச்சி பண்ண போகணும். தோத்திரம். ஏன்னா நீங்க பிரசங்கம் கேட்டு பழகின ஆளுகளுக்கு பிரசங்கம் தான் இனிக்கி, பைபிள் ஸ்டடி எடுத்த ஆளுகளுக்கு தான் பைபிள் ஸ்டடி இனிக்கி, மற்ற ஆளுகளுக்கு கசக்கம். எனக்கு எல்லாமே இனிக்கி, எல்லாமே கசக்கம். எதையும் நான் பெருசா தூக்குறது இல்லை, எதையும் தாழ்த்துறது இல்லை. எனக்கு எல்லாமே சமம். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நான் சாப்பிடாம இருந்தேன்னா மற்றவங்களுக்கு சாப்பிடாம இருக்கணும் தான் நேசிப்பேன். உன்னை போல பிறனையும் சொன்னார்ல, ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? நான் தூங்காம இருந்தேன்னா நீங்களும் தூங்காம இருக்கணும் தான் நேசிப்பேன். அதான் நேசம், அதான் அன்பு. என்ன மஞ்சக்கா அப்படி காலெல்லாம் தூக்கி வச்சு சமணம் போட்டு தோத்துரு. அதனால தேவ சித்தம் செய்ய வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதுக்குத்தான் நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சு வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையை தான் சிந்திக்கணும். அப்ப தேவ சித்தம் செய்தவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவர் எப்படி தேவ சித்தம் செய்தார் என்பதை கவனித்து பாருங்கள். அவருடைய தேவ சித்தம் செய்வதற்காக அவர் எண்ணத்தை எல்லாம் இழந்தார். பத்திலா இழக்கணுமா இல்லையா? ஆபிரகாம் தன் குமாரனை இழந்தார். பவுல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னையே இழந்தார். இதை சொன்னல பண்டாவரத்தையா ஊழியத்து விட்டார். பண்டாவரத்தையா ஊழியத்து விட்டார். கடிதத்தில் எழுதினார். அந்த வார்த்தையில் அவர் ஊழியத்துக் கொண்டு வந்துருச்சு. இழந்தார், இழந்தார், இழந்தார் என்று 3 முறை சொன்னேன். தலாக், தலாக், தலாக்னு சொன்னா அதோட விவாகரத்து தான். முஸ்லிம் மொழியில அத்து விட்டுட்டு போயிடுவான், அடுத்தவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க. தலாக்கு தலாக்கு. அதனால மோடிஜி பார்த்தாரு, டே விடக்கூடாதுடா, நம்ம இந்தியாவில் அந்த பெண்களுக்கு நம்ம நியாயம் செஞ்சு ஆகணும். அதனால இந்த தலாக்கு தலாக்குன்னு சொல்றதெல்லாம் நிப்பாட்டு, இனிமே அதெல்லாம் செல்லாது. வக்கப்போடு சொல்லுதியா, நபிகள் சொல்லியிருக்காரியா, குர்ஆன் சொல்லுதியா, அதெல்லாம் இந்தியாவுக்குள்ள செல்லாது. இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மெஜாரிட்டி உறுப்பினர்களை கொண்டு ஆமே நல்லிலையான்னு சொல்ல வச்சு குரல் ஓட்டெடுப்புலையே ஜெயிச்சுட்டாரு. ஒரு பயம் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன வக்கப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்க, ஏண்டா ஓடி போயிரு பாகிஸ்தானுக்கு. இஸ்லாமிய பெண்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மோடிஜி அவர்கள் மசோதா தாக்கல் பண்ணினார்கள். திட்டம் அது சட்டமாக மாற்றப்பட்டது. இன்னைக்கு இந்திய தேசத்திலே அது செயல்படுத்தப்படுது. தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஐயா மோடிஜி செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதையெல்லாம் போட்டுக்காங்க. எனக்கு ஏதாவது எம்பி பதவி தருவார். கொஞ்சம் தூக்கி பேசிட்டா போது அவனுக்கு பதவிதான். ஆமா, இதெல்லாம் கார்த்திக் போட மாட்டேங்க. அவங்களை குறைஞ்சு பேசிட்டா எழுதி போட்டு கத்தருக்கு சோத்திரம். ஆகவே நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரராவதில்லை. அவர்களை தேவன் கைவிடுகிறதே இல்லை. தேவ சித்தம் செய்வதற்காக இழந்து இழந்து அடிமைத்துவம் எடுத்து மனித சாயலிலே வெளிப்பட்டாலும் மனிதனுக்கு அடிமையாக தன்னை ஒப்புக் கொடுத்து
மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்காக கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனாலதான் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை பற்றி ஒரு சாட்சியை கொடுத்தார். ஆவியானவர் நம்மை தேவ சித்தம் செய்வதற்காக, தேவ சித்தம் செய்த இயேசுவை பின்பற்றி நடக்கும்படியாக, அந்த சிந்தனை உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழுங்காலமெல்லாம் மரண பரியந்தமும் அவருக்காக. நம்ம எதை இழந்தாலும் அங்க கத்தர் கணக்கில் வச்சிருப்பாரியா? கத்தர் என்ன செய்வாரு? பிலிப்பியர் 4:11 என்ன எழுதியிருக்கு? இருக்கட்டும் 11 வாசிங்க. இதான் முக்கியம். தாழ்ந்திருக்கவும் தெரியுதா? அது இல்லை, இது இல்லை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அதுல இருந்து விடுதலை இல்லை, இதுல இருந்து விடுதலை இல்லை, நான் ஆசைப்பட்டது போல ஒன்றும் நடக்கல அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வருதா வாழ்க்கையில? அதுதான் தாழ்ந்திருக்க தெரியும். வாழ்ந்திருக்க மட்டும் தெரிஞ்சா போதாது, தாழ்ந்திருக்கிற பாதையில பரிசுத்தாவே நடத்துவாரு. அதை சந்தோஷமா நீ சந்திச்சு கடந்து போகும். குழம்பிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு குற்றப்படுத்திக்கிட்டு இப்படி எல்லாம் போகக்கூடாது. வாழ்ந்திருக்கிற காலம்னு ஒரு காலத்தை கடவுள் தருவாரு. அப்ப நீ வாழ்ந்திரு. தாழ்ந்திருக்கிற ஒரு காலம் வரும், அப்ப தாழ்ந்திரு. எல்லாத்தையும் விட்டுட்டனே, வெறுத்துட்டனே, பறி கொடுத்துட்டனேன்னு சொல்லாத. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அடுத்த வார்த்தை இப்ப பாத்தீங்களா? அப்ப வாழ்ந்திருக்கும் போது மட்டும்தான் இயேசு பலப்படுத்துவார. அதெல்லாம் நீ இழந்து நிற்கும் போது பலப்படுத்துறது இல்லையா? அதை சகிக்க, அந்த பிரச்சனையை தாண்டி போக, அந்த குறைவை நீ சந்தித்து கடந்து போக உன்னை பலப்படுத்துகிறவர் தான் கிறிஸ்து இயேசு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய. ஆமா, எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்கிறது, தாழ்ந்திருக்கிறது, என் நிலைமையிலும் மனரம்யமா இருக்கிறது. எல்லாவற்றிலையும் நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அதனால இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாசிக்கணும். காணிக்கை ஒழுங்கா வந்துகிட்டு இருக்கு, தசமா ஒழுங்கா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம். ஆத்துமாக்கள் ஒழுங்கா வந்துகிட்டு இருக்காங்க, அதுல ஒரு சந்தோஷம். வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த இடம் வாங்கிட்டாங்க, அதுல ஒரு சந்தோஷம். சொந்த இடத்துல ஒரு பெரிய கட்டடம் கட்டிட்டாங்க, அதுல ஒரு சந்தோஷம். அப்புறம் எல்லாம் ஒன்னொன்னா போகுது. ஆடு பூச்சுங்கிறேன் ஒருத்தன், மாடு பூச்சுங்கிறேன், ஒட்டகம் பூச்சுங்கிறேன், கழுத பூச்சுங்கிறேன். கழுத போனா போட்டு அப்படின்னு சொல்லுவானே. அன்னைக்கு கழுத, இன்னைக்கு நமக்கு 2 வீலரு 4 வீலரு. கழுத போட்டும் சொல்ல முடியுமா? விட மாட்டான். சவுடு தேடி தேடி பல நாடுகள் கடந்து கடைசியில தீர்க்கதரிசனம் சொல்ற சாமுவேல்கிட்ட போய் சிக்கினா, ஐயா கழுத பூச்சியா தேடிக்கிட்டே வரோம், கிடைக்கலையே. ஓ ஓ ஓ ஓ ஓ குறுக்கடிச்சு சொன்னாரா? ஆண்டவர் அவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, ஏய் அவனை பார்த்து வச்சுக்க, அவனுக்கு லெக் பீஸ் கொடுறா அப்படின்னு பாருங்க. அதாயா பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஒரு மிராக்கிள். கழுதையை தேடி போனவனுக்கு என்னது? லெக் பீஸ். என்ன லெக்கு? கோழியா காடையா? அப்ப எவ்வளவு பெரிய தொடையா இருக்குது. இப்படி மேஜையில வச்சுக்கிட்டு காட்சி காட்சி தின்னுட்டே இருக்கா? அவனுக்கு லெக் பீஸ் மட்டுமா கத்தர் கொடுத்தாரு? இஸ்ரேல் சமுதாயத்தையே ஆளுகிற அதிகாரத்தை கத்தர் கொடுத்தார். எதை தேடி போன? கழுத போட்டும் விடக்கூடாது. கழுத போனாலும் தேடித்தான் போகணும். சவுல் தேடினா
அதனால எல்லாம் இழக்க வேண்டிய சோதனை வந்தாலும் அதுக்கும் பலனை தருகிறவர், அதை தாங்கிக் கொள்ள சகித்துக் கொள்ள பலனை தருகிறவர் நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை அபிஷேகம் பண்ணின கர்த்தர். எல்லாவற்றுக்கும் பலன் தருவார். வாழ்ந்திருக்கவும் பலன் தருவார், தாழ்ந்திருக்கும் பலன் தருவார். எந்த நிலைமையிலே பரலோகம் நடத்தினாலும் என் நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இது நடத்துகிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷப்படுறது, அது குறைஞ்சிக்கிட்டே போகும்போது துக்கப்படுறது, வேதனைப்படுறது, புலம்புறது. சில ஆள் டிசிம் சண்டை போடுறாயா, குறைஞ்சு போறவொன்னே சண்டை, கொண்டாடிக்கு பிடிச்சிருக்கேன் சண்டை நாரி போச்சு. பிள்ளைகள் அப்படியே பார்த்துட்டு என்ன அடுத்து இந்த சண்டை அதுக்கு போடணும், அதுக்கு இவங்க பயிற்சி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறேன். அதுக்கு அந்த ஆர்குமெண்ட், நீயா நானா, நாளும் தெரிந்தவர் யார் யார், உடனே ஒரு சவுக்கு எடுத்து அடிக்கிறதா. குடியிருந்த கோயில் எம்ஜிஆரியா, சவுக்கு எடுத்து அடிக்கிறது. அதனால நீ யார் நான் யாருன்னு கேட்டுக்க கூடாது ஃபேமிலியில. ஆமா, அப்புறம் உன்னை பேமொழி முடிக்க வச்சிருவாரு. என்னலி பேமொழி. அதனால இறைவன் நம்மை அழைத்திருக்கிற எந்த நிலைமையில நடத்தினாலும் சரி, சாமி தைரியமா அவரை பார்த்தா பேசுங்க ஐயா. நீர் வாழ்ந்திருக்க செஞ்சாலும் சரி, தாழ்ந்திருக்க செஞ்சாலும் சரி, நான் மனரம்யமா இருப்பேன், உம்மை விட்டு விலக மாட்டேன். உம்முடைய நாமத்துக்காக, உம்முடைய சிலுவைக்காக, உம்முடைய வார்த்தைக்காக என் உயிரையும் பணைய வைப்பேன். காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். அன்னைக்கு பரிசுத்தாவி இல்லாம சொன்னா மறுதளிச்சுட்டான். இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிற, நிச்சயமா அவர் மறுதளிக்க விட மாட்டார். நம்ம கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணி தான் போகணும். அதுக்கு பலனை பரிசுத்தாவி தருவார். வாழ்ந்திருக்கிறதுக்கும் தருவாரு. அப்ப வாழ்ந்திருக்கும் போது நான் நல்லா இருக்கவே, அந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும். நலமா தான் இருக்கேன், அந்த சீர் இப்ப இருக்காது. அந்த சீர் வரிசையில போயிருச்சுல வரிசையா நோம்பு சொல்லுவாயா, அந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும். என் தலையில் அந்த தீபம் பிரகாசித்ததே. எத்தனை மக்கள் என் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்றார்கள். சப்பானிக்கு காலாயிருந்தேன், குருடனுக்கு கண்ணாயிருந்தேன், அப்படியெல்லாம் உயர்ந்திருந்தனே. அன்று தெருவிலே நான் நடந்தால் வாலிபர்கள் ஓடியாடி விளையாடுகிற வாலிபர்கள் எல்லாம் ஒதுங்கி நின்று வாய்ப்புத்திக் கொள்வார்களே. இன்று பரியாசப்படுகிறார்களே. தாழ்ந்திருக்கவும் தெரியணுமியா, புலம்பக்கூடாது. எதுக்காக தேவன் அந்த பாதையில நடத்துகிற ஒருத்தனை குடும்பத்தை மட்டும் அந்த பாதையில் நடத்தினாதான் 1,00,000 குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்த முடியும். யோபுவின் சரித்திரத்தை எடுத்து தியானிக்கிறவன் எவ்வளவு பலப்பட்டிருக்கான், எத்தனை பரிசுத்தவான், எத்தனை ஆவிக்குரிய திருச்சபைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அவன் அந்த பாதையில நடத்தப்பட்டதுனாலதான் அந்த பாதையில நடத்தப்படுற மக்கள் எல்லாரும் இன்னைக்கு பலப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கடவுளை விட்டு விலகாம பற்றி கொண்டு இருக்கான். அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வெட்கப்படுத்தவே வேற. அந்த சீரு இப்போ தாழ்ந்திருக்கிற காலத்துல அது குறைஞ்சிருக்கும், இழந்திருக்கும். பயப்படக்கூடாது. ஏன்னா நம் மூலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கர்த்தர் ஆற்ற விரும்புகிறார், தேற்ற விரும்புகிறார். நீ நானும் கடந்து போகிற பாதை கர்த்தர் நடத்தும் பாதை, நாமே சுயமாய் தெரிந்து கொண்ட பாதை அல்ல. கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் நம்மை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். வாழ்க்கை பாதையிலே பயணத்திலே வரத்தான் செய்யும். சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், சிக்கல்கள் வரும். அனைத்திலும் இருந்து விடுதலையாக்கி இறுதி நேரத்திலே லாஸ்ட்ல உனக்கு எனக்கு ஜெயம் கொடுத்து கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்பட்டாரா இல்லையா? அதுக்குன்னு ஒரு ஃபைனல் வச்சிருக்காரியா, அதுக்கு பேரு இறுதி சுற்று. என்ன சுற்று? முதல் சுற்றுல தோல்வி அடைஞ்சிட்டியா, பயப்படாத. இல்லையா ரெண்டாவது சுற்றுலையும் தோல்வி அடைஞ்சிட்டியா, பயப்படாத. நான் 15 முறை MA பரீட்சை எழுதினேன். எத்தனை முறை? 16வது முறையில ஜெயிச்சிருக்கேன். அப்ப 15 முறை நான் தோத்ததுனால வெக்கப்பட்டுக்கிட்டு நான் பேசாம விட்டுட்டேன். விடல, சர்டிபிகேட் வாங்கிட்டு தானே விட்டேன். இந்தியாவை ஆளுவதற்கு முகாலய மன்னர்கள் படையெடுத்து வந்தார்கள். 17 முறை 1, 2, 3 தோத்து போய்கிட்டே இருக்கான். தோல்வியை கண்டு தோழக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது.
முன்னேறிக்கிட்டே இருக்கணும். தோல்வி வர வர முன்னேறிக்கிட்டு இருக்கணும். பாருங்க நம்ம 17 முறை எந்த முகமது 16 முறை தோத்து போகும்போது சுத்தி இருக்கிற முறை காரிக்கிட்டு தான் துப்புனா. அதுக்காக அவன் படை எடுக்காமல இருந்தா, படை எடுத்து தோல்வியை கண்டு 17வது முறை என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க. ஜெய வருமா வராதா? அவனுக்கே வருத. நரகத்துக்கு போறதுக்கு பரலோகத்துக்கு போற உங்களுக்கு எனக்கு ஜெய வருமா வராதா? கண்டிப்பா. அதனால தேவசித்தம் செய்யணும், மாற்று கருத்து இல்லை. தேவசித்தம் செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து எந்த பாதையில கடந்து வந்தார் என்பதையும் நாம் சிந்தித்தோம். இதுக்கு என்ன செய்யணும்? இவ்வளவு காரியம் செஞ்சாலும் அவர் பிரதானமாக செய்தது என்ன தெரியுமா? எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி, மரியாளுடைய கர்ப்பப்பையிலே ஒரு மனித உடல் சிருஷ்டிக்கப்பட்டது. என்ன உடல்? மனித உடல். பிதாவுக்கு சமமாயிருந்தவர், வார்த்தையானவர், குமாரன் என்று அழைக்கப்பட்டவர். அந்த மரியாளுடைய கர்ப்பப்பையிலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சரீரத்துக்குள்ளே அவர் இறங்கி வந்தார். ஆவியாயிருந்த கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணி கொண்டிருந்தவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், ஒருவராய் சாவாமை உள்ளவராய் இந்த உலகத்திலே மனிதனை ரட்சிப்பதற்காக, மனிதனை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து இறங்கினார். பாருங்க, மரியாளுடைய கர்ப்பப்பைக்குள்ள இறங்கினார். ஏன்னா பரிசுத்தாவியானவர் இறங்கி ஒரு உடலை சிருஷ்டித்தார். அந்த உடலுக்குள்ளே குமாரனுடைய ஆவி இறங்கி வந்தது. அவர் வெளிப்பட்ட பொழுது, டெலிவரி ஆன பொழுது அவருக்கு போடப்பட்ட பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் முன்னமே இருந்தவர். மரியாள் பெற்றதுனால அல்ல, பெறாட்டாலும் இயேசு இருக்கிறார், தேவன் இருக்கிறார். மரியாளுடைய கர்ப்பத்தில் அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்ல, அதைத்தான் சொன்னார், எனக்கு ஒரு சரீரத்தை அந்த 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அப்ப எதை ஆயத்தம் பண்ணினார்? பிதா ஒரு சரீரத்தை, உடலை ஆயத்தம் பண்ணினார் மரியாளுடைய கர்ப்பப்பையில. அது பரிசுத்தாவியானவர் இறங்கி அந்த வேலையை செஞ்சு முடிச்சாரு. குமாரன் அந்த உடலுக்குள்ள என்ன செஞ்சாரு? சரீரத்துக்குள்ள இறங்கி. சரீரம் வேணும், இதோ உடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். இந்த பூமியிலே தேவ சித்தம் செய்ய யார் விரும்பினாலும் சரி, உங்க மனசை கொடுத்தா போதாது, இருதயத்தை கொடுத்தா போதாது. எதை கொடுக்கணும்? சரீரத்தை கொடுக்கணியா? தேவ சித்தம் செய்யணும்னா பவுல் சொன்னானா இல்லையா? 12:1-2 ரோமர்ல. இது இயேசுனார் சொன்னது. சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை குறித்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க பற்றியுள்ள ஆராதனை. பத்தில புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதான் புத்தி. முட்டாள்தனமா செய்யக்கூடாது, மூட நம்பிக்கையில செய்யக்கூடாது. சரீரத்தை ஒப்பு கொடுங்க ஐயா. இதயத்தை ஒப்பு கொடுத்தா போதாது, மனசை ஒப்பு கொடுத்தா போதாது. எதை ஒப்பு கொடுக்குறேன்? எதுக்கு? தேவசித்தம் செய்ய சொல்லுவாங்க எல்லாரும். தேவசித்தம் செய்ய என்னத்தை ஒப்பு கொடுக்குறேன்? பாயத்தந்து சொல்றீங்களா? தீபாவளி கொண்டாட்டு. அதனால நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தேவசித்தம் செய்யறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? மனதையும் இருதயத்தையும் ஒப்பு கொடுத்தால் போதாது. அந்த மனதிலே இருதயத்திலே தேவ வார்த்தைகளை நிரப்பினால் போதாது. அந்த சரீரம் பரிசுத்தாவினால் ஆளப்பட்டாலும் போதாது. அந்த சரீரம் தேவ சித்தம் செய்ய அர்ப்பணிக்கப்பட வேண்டும். உங்க உடலை ஒப்பு கொடுங்க ஐயா. இந்த உடலையா, இந்த முடியாம போகுது, இந்த உடலையா
அந்த உடலை தான் இயேசுனார் கேட்கிறாரு. அடிக்கடி வியாதி நோய் வந்து அலக்கழிக்குதே அந்த உடலையா? அந்த உடலைத்தான். அற்பமான சரீரம், விளவீனமான சரீரம், மண்ணுல இருந்து வந்தது மண்ணுக்கு போற சரீரம். அந்த சரீரத்தை ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். திருச்சபையை பார்த்து பவுலும் கேட்கிறார், இயேசுவானவரும் பிதாவை நோக்கி சொல்கிறார், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினே. அவருக்கு தேவை உடலியா? என்னத்த தேவ சித்தம் செய்ய என்ன வேணும்? உடல் வேணும்யா. சரீரம் வேணும். இவன் என்ன செய்யலாம் தெரியுமா? திருவிருந்துங்கிற பேர்ல அப்பத்தை வச்சுக்கிட்டு ரசத்தை வச்சுக்கிட்டு, இதுதான் அவருடைய சரீரம், இதுதான் அவருடைய ரத்தம், நான் அவரையே சாப்பிட்டேன், இயேசுவையே என்ன செஞ்சான் சாப்பிட்டேன். அதுக்கு பேரு திருவிருந்து. அப்படியே இயேசுவையே விழுங்கிடுவான். அப்ப இயேசுவை விழுங்கிட்டீங்கன்னா அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய ரத்தத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் ஊறியவர்களாக இருக்கிறோம். அப்ப ஊறியவர்கள் ஆகிட்டோம், உறவுக்காரங்களை ஆகிட்டோம், சொந்தக்காரங்களை ஆகிட்டோம் அப்படின்னா தாயை விட்டு தகப்பனை விட்டு பிரிந்து வாழணுமா இல்லையா? அப்புறம் அங்கே ஒட்டிக்கிட்டு இருந்தா எப்படி 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 தேவ சித்தம் செய்ய முடியும்? 30 வயசு வரைக்கும் தான் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மாமா மச்சான் அக்கா கிடையாது ஏஜ்னா இருக்கு. சும்மா சொக்காலம் சொல்லக்கூடாது, அதுக்கு புள்ளியில சொல்லிட்டு போயிட வேண்டியது. ஆமா, எல்லாத்தையும் விடணுமையா, உறவுகளை இழந்தே ஆகணும், வேற வழி இல்லை. இன்னும் உறவாடிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இந்த பாடி யாருக்கு மட்டும் சொந்தம்? இயேசுவுக்கு மட்டும் சொந்தமாகணும். யாருக்கும் பிச்சு பிச்சு கொடுத்துடக்கூடாது. சில தசபாத்தை அங்கே கொஞ்சம் அனுப்புவான், இங்கே கொஞ்சம் அனுப்புவான், இங்கே கொஞ்சம் அனுப்புவான், மிஷினரிக்கு அனுப்புறேம்மா, இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம்மா, நமக்கு பிச்சை கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உங்க உடலை பீஸ் பீஸா பிச்சு பிச்சு கொடுத்துட்டு ஏசுனருக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடாது. சர்வ அங்க தகன பலி, அப்ரஹாமே உன் குமாரனை சர்வாங்க தரும்படியாக செலுத்து சொன்னாரா? ஏசுனார் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் மட்டும் தேவனுடைய சித்தம் செய்வதற்காக தன்னை 30வது வயதில் ஒப்பு கொடுத்தார். சாகிற வரைக்கும் அதில் இருந்து பின்வாங்கவே இல்லை. உடல் வேணுமையா? யாரையா ஒப்பு கொடுக்கிறது? ஒப்பு கொடுத்தேன் ஐயார் பாடினா போதுமா? அது பாடும்போது என்ன ஆறுதலா இருக்கு, ஆறுதலா இருக்கா இல்லையா? எல்லாரும் பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்க. தேவ சித்தம் இயேசு செய்தார். அவர் கடந்து போன பாதையில் நாமும் கடந்து போய் தேவ சித்தம் செய்கிற பாஸ்டர்மார்களாக இந்த பூலோகத்தில் வாழணும், ஊழியம் செய்யணும். வேற இயேசுவை பேசிக்கிட்டு கூடாது, வேற ஆவியில நிரம்பிட்டு கூடாது, வேற சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. தேவ சித்தம் செய்த இயேசுவை தான் நம்ம தூக்கி பிடிக்கணும், அவரை தான் பேசணும், அவரை தான் புகழணும், அவரை தான் போற்றணும், அவரை தான் நம்ம பிரசவம் பண்ணணும். அவர் தான் நாம பிரசவிக்க வேண்டிய இயேசு, தேவ சித்தம் செய்த. அதனால 10,000 பேரை கூட்டினாலும் சரி, 25,000 பேரை கூட்டினாலும் சரி, தேவ சித்தம் செய்யறது தான் பரலோகத்துக்குள்ள போகும். மற்றது ஒன்றும் பரலோகத்துக்குள்ள போகாது அப்படின்னு நம்ம கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது. நம்ம தீர்ப்பு வழங்கல, உன் கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது. சொல்லி கொடுங்க மக்களுக்கு. இந்த கடைசி காலத்துல நீங்க சொல்லி கொடுத்து அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா எழுப்புதல் வரும். எழுப்புதல் வேணும்னு ஜெபம்னு சொல்றாங்கல்ல, வேதத்தை கேளாதபடி செவியை விளக்குறவருடைய ஜெபம் எழுப்புதல் வரும். எழுப்புதல் எப்படி வர? இப்ப நம்ம சிந்திச்சோமா இல்லையா? இயேசுவை பத்தி சிந்திச்சோம்ல, இயேசு போன பாதையை சிந்திச்சோம்ல, அவர் எப்படி தேவ சித்தம் செய்தாருன்னு பார்த்தோம்ல. அதை மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு சொல்லணும், திருச்சபை மக்களுக்கு சொல்லணும், திருச்சபை தலைவர்களுக்கு சொல்லணும்.
அதை புரிஞ்சுக்கிட்டு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்கன்னா எழுப்புதல் இல்லைன்னு என்ன செய்யறது?